அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியலங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் சவுத் சென்னை யூத் விங் செக்ரட்டரி மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஒரு சென்னையில் ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தான் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற முக்கிய ஒரு ஸ்டார் தொகுதியில் அது ஒரு தொகுதி. அந்த தொகுதியின் வேட்பாளராக இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பில் இர்ஃபான் பாஷா அவர்கள் போட்டியிடுகிறார் என்பதும் ஒரு முக்கிய தகவல். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளரை எதிர்த்து நிற்கக்கூடிய தொகுதியில் நிற்கிறீங்க. ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க, ஒரு பதட்டமே இல்லாமல். என்ன காரணம்? பதட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எல்லாம் சேப்பாக்கம் தொகுதின்றது உதயநிதி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதியே இல்லை. அவர் வீடு கோபாலபுரத்தில் தொகுதிக்கு வரவே மாட்டார். மழை தண்ணி நின்றா ஒரு ரவுண்டு காரில் வராரு, 2 ரவுண்டு பார்க்குறாரு, மக்களை பார்க்குறாரு, அவ்வளோதான். இலவசமான பொருட்கள் தரன்றார். அது சேப்பாக்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்றதில்லை. பாதி பொருட்கள் போய் சேர்றது, பாதி பொருட்கள் போய் சேர்றதில்லை. நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறனாலும் துணை முதல்வர்கிட்டும் சேப்பாக்கம் தொகுதி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுக்கணும்னாலும் டைரெக்டாக நம்ம அவரை சந்திக்க முடியல. பகுதியும் மாவட்ட தலைவரும் மாவட்ட செயலரும் சந்திக்க முடியும். அப்படி போயிட்டுருக்கு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் டைரெக்டாக உதயநிதியை சந்திக்க முடியல, எந்த மக்களாலையும், எந்த இயக்கத்தாலையும், எந்த கட்சியாலையும். இப்போ அதனால தான் மக்களும் எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஏதோ ஒரு மாற்றம் வருமோ இளைஞர்கள் சைடா. இப்போது சேப்பாக்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சேப்பாக்கம் தொகுதியில் போதை பொருட்கள் அதிகமாகிவிட்டது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்கம் தொகுதியில் தான் அதிகமாக இருக்கு. மாத்திரை, கஞ்சா, போதையான பொருட்கள் அந்த பண்ணுறது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், வெறும் இளைஞர் தான். அந்த தடுத்து நிறுத்தணும்னா நூலகம், விளையாட்டு மைதான்கள், பூங்காக்கள், அது எதுவுமே இல்லை சேப்பாக்கம் தொகுதியில். சேப்பாக்கம் தொகுதி 5 ஒயிட் ஷாப் இருக்குது சேப்பாக்கம் தொகுதியில். முதல்ல 7 இருந்தது ட்ரிப்ளிகேனில், இப்போ 1 மூடி விட்டாங்க, இப்போ 6 இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது அப்படி. எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? இதன் அடிப்படைக்குன்னா இளைஞர்கள் காலேஜ் கல்வி கரெக்டாக போயிருந்தாங்கன்னா போதைப் பொருட்கள் இருக்காது. விளையாட்டு எங்கெங்கே விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை அது மாதிரி கேட்குறேன். ஓப்பனாகவே நடக்குது. எங்கெங்கே விற்கிறாங்களே சின்ன சின்ன பசங்களே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு நம்ம தடுத்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பசங்கள் கேட்குறாங்க, ஒரு சில கேட்க மாட்டுறாங்க. அது என்ன நடக்குதுன்னா, அவங்க விற்கிறவங்கள கேட்க மாட்டீங்களே, யூஸ் பண்ணுறீங்களே கேட்குறீங்களே, விற்கிறவங்கள யாருன்னு காவலர்களும் கேட்க மாட்டுறாங்க. இப்போ நைட் ரவுண்ட்ஸ்னு செக் பண்ணுறாங்க. நம்ம சேப்பாக்கத்தில் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் காவலர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் போகிறான். நைட் வெஹிக்கிள் செக்கப்பில் காலேஜ் ஸ்டூடெண்ட் போயிட்டு செக் பண்ணும்போது அவங்ககிட்ட எதுவும் இருக்க மாட்டேன், பின்னாடி வரவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவனை செக் பண்ணுற கேப்பில் அவன் போயிடுறான். பட் அந்த காலேஜ் பையனை போட்டு தான், நீ எந்த காலேஜ், நீ ஹாஸ்டலில் தங்கியிருக்க, நியூ காலேஜ், நீ எந்த ஊர், எந்த காலேஜ் ஃபோட்டோ எடுத்து அந்த காலேஜ் பயணம் இதோ திருப்புறாங்க திசையை. இப்போ நீங்கள் சொல்லும் போது அங்கே பார்க்கில், விளையாட்டு மைதானங்களில் நீங்கள் மேதின பூங்கான்னு ஒன்று சிந்தாதிரிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பூங்கா பேக் சைடில் ஒரு பெரிய விளையாட்டு திடல் உருவாக்கியிருக்காங்க. கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு எல்லாமே விளையாடுறதுக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது பெரிய லெவலில் அதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? செப்பா, நீங்கள் சொன்ன இந்த சிந்தாரிப்பேட் சைடு இருக்குது. இப்போது 10வது படிக்கிற மாணவன், 12வது படிக்கிற மாணவன் வீட்டில் சிந்தாரிப்பேட்டுக்கு சேப்பாக்கம் தொகுதி அவ்வளோ பெரிய தொகுதி, அங்கே விட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோபாலபுரம், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தான் சென்னையிலேயே சின்ன தொகுதி. மற்ற தொகுதியெல்லாம் பெருசு. அது ஏற்கனவே ரொம்ப சின்னதாக இருந்தனால தான் 2த்தையும் இணைச்சிட்டாங்க, திருவல்லிக்கேணியும் சேப்பாக்கத்தையும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அங்கே சேப்பாக்கம் ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குது, அங்கே விளையாட போகிறவங்க போகலாம். அது பக்கத்தில் மெரினா கிரவுண்ட் ஒன்று இருக்குது, இந்த பக்கம்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லுவோம் அந்த போதைப்பொருள் கலாச்சாரம் குற்றச்சாட்டு அப்படின்றது பொதுவாகவே திமுக ஆட்சியில் இருக்கிற போது எல்லாமே சொல்கிற ஒரு குற்றச்சாட்டாகவே குற்றச்சாட்டு தான். நிறைய இடத்துல இவங்களும் அதை ரிஸ்க் பண்ணுறாங்க, ரெஸ்கியூ பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க,
அதை ஒழிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே நடந்துட்டு தான் நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக உண்மை. அரெஸ்ட் பண்ணுறாங்க, நானே பார்த்துருக்கேன். 15 நாளில் பெயிலில் வந்துடுறாங்க. அதுக்கு அது வந்து கோர்ட்டு தானே முடிவு பண்ணும். அதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும்? கரெக்டு தான். நீங்கள் ஒரு வழக்கறிஞர் வேற இல்லையா? அரெஸ்ட் பண்ணுறது தான் போலீஸ் வேலை. போலீஸ் வேலை. அதுக்கப்புறம் அவரை பெயிலில் விடுறது வந்து கோர்ட்டு நீதிபதிகளுடைய கடமை. அதை வந்து நம்ம இந்த அரசு மேலே எப்படி நம்ம குற்றம் சாட்ட முடியும்? பட் இந்த அரசு வந்து பெருசாக ஏதாச்சும் ஒரு சட்டத்தை வர வச்சால் கண்டிப்பாக 90 நாட்கள் இல்லை போதைப் பொருட்களை பிடிச்சா வந்து ஒரு ஹாஸ்டலோ ஹோமோ அதுமாரி வச்சு அவங்கள வந்து திருத்துறதோ வச்சுருந்தாலும் நல்லபடியாக மாற்றங்கள் ஒரு 100 பேரில் ஒரு 50 பேர் மாற்றங்கள் நடக்கலாம். அது மாதிரி மாற்றம் கொண்டு வரணும். இப்போ அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிமுக சார்பில் ராஜாராம், தாவேக்கா சார்பில் செல்வம் இப்படி இந்த போட்டிலாம் கடுமையாக இருக்குது. அதே சார்ந்து இப்போ நீங்கள் தாவேக்கா, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனோட இணைந்து உங்கள் தலைவர் பயணிக்கிறார். அவங்க ஒரு சில தொகுதிகள் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நீங்களும் இந்த போட்டியில் இருக்கீங்க. சசிகலா அம்மையார், ராமதாஸ் அவர்கள் ஒரு அணியாக ஒரு போட்டியாக இருக்குது. இப்போ உங்களுடைய தேர்தல் இந்த போட்டியில் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள், எந்த மாதிரி ஓட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? நீங்கள் உதயநிதி தொகுதிக்கே வரலன்றீங்க. நிறைய காணொலிகள் இப்போ வலைதளங்களில் வரதை பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருவார், அவர் பார்க்குறாரு, வீடியோலாம் போடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதியில் ஜவார் ஹுசேன் ஸ்ட்ரீட்னு இருக்குது. ஜவார் கான் ஹுசேன் ஸ்ட்ரீட், அது என்னோட ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நான் பதிவு செஞ்சுருக்கேன். ஜவார் ஹுசேன் ஸ்ட்ரீட் ஒன்றாம் ஸ்ட்ரீட்லேருந்து 4ஆம் ஸ்ட்ரீட் வரைக்கும் சின்ன சந்துகள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் வாழும் இடம். பெரும்பான்மை இஸ்லாமியர் தான் அந்த ஜவார் ஹுசேன் கான் ஸ்ட்ரீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோன்பு திறக்கிற விழா எங்களால் நடத்த முடியல. சார் போன்ற விழாக்கள் எங்களால் நடக்க முடியல. எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டைம்லேயே கரெக்டாக அந்த ரமதான் நோன்பு ஸ்டார்ட் ஆகி 10வது நோன்பு டைமில் ரோட் சரி பண்ணுறேன்னு உள்ளே வந்து ரோட்களை ஒடிச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு பாதிலே நிப்பாட்டி, நான் நேற்று இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ. சஸ்பெண்டுகள் சரி பண்ணுறதுனால, சாக்கடை சரி பண்ணுறதுனால அப்படியே போட்டிருக்காரு. ஆனால் உதயநிதி வராரு ரமதானுக்கு முன்னாடி ஒரு 10 நாள், பெருநாளுக்கு 10 நாளுக்கு முன்னாடி வராரு. ஜவாருல் கான் ஸ்ட்ரீட் பேக் சைடில் வராரு. வந்துட்டு இலவச பொருட்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ கூட அந்த ரோடு சரி பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ணல. இதனால தான் நான் சொல்ல வரேன், உதயநிதி வரவே மாட்டுறாரு. இப்போ உதயநிதி வந்து ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அந்த தொகுதியில் சுற்றிக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு ஏற்புடைய விஷயமா இருக்கும். பட் அவர் வந்து அமைச்சராக இருந்து இப்போது ஒரு துணை முதல்வர்னும் போது தமிழகம் முழுவதும் பயணிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் ஒரு கட்டாயமும் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தொகுதிக்கு வந்து வேற ஒரு ஆளுங்களை போட்டு மேற்பார்வையாக போட்டு தான் பார்ப்பாங்க. அது எப்போதுமே உள்ளது தான். இப்போ ஒரு சாரார் வந்து இது பண்ணியிருக்காரு அது பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த தொகுதியிலே இருக்கிறனால நீங்கள் பண்ணலன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ அந்த பண்ணியிருக்காரா பண்ணலையான்றது இந்த தேர்தல் ரிசல்ட்டாக வந்துடும் இல்லையா? கண்டிப்பாக தெரியும். அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் வெற்றி பெறுவார், கண்டிப்பாக. பண்ணலைன்னா தோல்வி பெறுவார், கண்டிப்பாக. அப்படிதானே அர்த்தம்? அப்போ இந்த தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா? கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வேட்பாளரா? தேர்தலை பொறுத்து இல்லை இந்த தேர்தலில் உதயநிதி ஜெயிப்பாரா தோப்பார்? அதான் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அப்போ யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பாருன்னு தெரியாது. கண்டிப்பாக ஒருத்தர் இல்லைங்க, யாரோ ஒருத்தர் தோக்குறாருன்னா யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு தானே ஆகணும். நான் சொல்ல முடியாது, நான் தான் ஜெயிப்பேன். கண்டிப்பாக அவர் தோப்பார். அப்போ வந்து அதிமுக கேண்டிடேட் ஜெயிப்பாருன்றீங்க? தெரியல, தேர்தலில் தான் தெரியும். அடுத்து இருக்கிறது முனைப்பேர் தான். சீமான் கட்சியில் ஒருத்தர் இருக்காங்க, தாவேக்கா விஜய் கட்சியில் இருக்காங்க, அதிமுக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு அமைப்பு ஒரு கட்சினா தடா ரஹீம் அவர் தானே, அவருடைய அமைப்பு. நீங்க நான் யாரு ஜெயிச்சாலும் நான் கேட்குற கோரிக்கை இந்த இதுதான். போதைப் பொருட்கள், இளைஞர்களை மாற்றணும், சமூக சேவை செய்யணும், பாதை சாக்கடை இது எல்லாமே சரியா இருக்கணும். அதே நேரத்தில் உங்க தலைவர் வந்து ஆணித்தரமாக திமுகவை அப்பையிலேருந்து எதிர்த்துட்டு இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் அதிமுகவுக்கு சில ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார். சில டைமில் நானும் அவருடைய காணொலிகள் நிறையா பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் இந்த தேர்தல் போட்டியில் வந்து இப்போ இறங்கியிருக்கீங்க. பெரும்பான்மையினர் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அங்கே இருக்குது. நீங்கள் இப்போ தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பீங்க. எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்குது? அங்கே என்ன சொல்கிறாங்க மக்கள்? தடாரைமன சேப்பாக்கம் தொகுதியில் நின்றா என்ன பண்ணுவாரோ அதை நீங்கள் பண்ணுங்கன்ற மக்கள். சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எடுத்தது சரியான ஒரு நல்லது, நீங்க போட்டிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கோ நாங்க ஆதரவு தரோன்றாங்க. இப்படிதான் போயிட்டு.
நீங்க ஏதாவது ஜெயித்து வந்தால் என்னென்ன செய்வோம்னு ஏதாவது நம்ம சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவங்கள்ட்ட சொன்னது தான், இஸ்லாமியர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து கல்வி முக்கியம். எல்லாருமே சொல்றது தான், அனைவருக்குமா? அனைவருக்கும் 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 எல்லாருக்குமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கோரிக்கை என்ன, இஸ்லாமியர் விடுதலை, இஸ்லாமிய நீண்ட காலம் சிறையில் விடுதலை, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். எங்களால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும். உங்களோட கொள்கை இவ்வளவுதான், இல்லைதான், அனைவரும் படிக்கணும், இஸ்லாமிய கைதி போதைப் பொருட்கள்லேருந்து வெளியில் வரணும், அவ்வளோதான். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். பட் அதே நேரத்தில் வந்து உங்கள் தலைவருடைய கொள்கை தலைவர்னு சொன்னால் பழனி பாபா, எப்போதுமே அவரோட ஒரு ரசிகர் மாதிரி சொல்லலாம். கூட இருந்தவர் எனக்கு தெரியும், நானும் அவரோட பழக்கங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பழனி பாபா வந்து எல்லாரோடையுமே பயணப்பட்டவர். அவருடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருக்கும், தைரியமான அரசியல் அது. அவர் திமுக கலைஞருடனும் பயணித்திருக்கிறார், எம்ஜிஆருடனும் பயணித்திருக்கிறார், ராமதாஸுடனும் பயணித்திருக்கிறார், இந்திரா காந்தி அம்மையாருடனும் பயணித்திருக்கிறார். அவர் பயணிக்காத அரசியல் ஆளுமைகளே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அவருடைய புகைப்படங்களையோ அவருடைய கொள்கைகளையோ பயன்படுத்துறது தடா ரஹீம் அவர்கள் தான் எனக்கு நினைவில் உள்ளதில் அவர் இருக்கிறாரு. அப்போ அவரோட ஒரு அதிரடி அரசியலுக்கார ஒரு ஆளை வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்கும் போது இவருடைய அரசியல் எந்த மாதிரியான நிலையில் இருக்குது? இப்போ அந்த அதிரடி அரசியலில் உங்கள் தலைவர் ஈடுபடுறாரா, இல்லை சாஃப்டாகவே போகணும்னு நினைக்கிறாரா? அதிரடி அரசியல்ன்றது இல்லை, சாஃப்டாகவே போவோம். எங்கே அதிரடி காட்டணுமோ அங்கே அதிரடி காட்டும். எங்கே அதிரடி காட்டணுமோ அங்கே அதிரடி காட்டுவோம். அது சரி. அப்போ எந்த மாதிரியான இதில் அதிரடி நீங்கள் காட்டணும்? அவர் இப்போ கூட போராடுறதே வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை. அவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராடுறதே வந்து இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை. நடுவில் பரூல் கொடுத்து பரூலையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் அவர் போராட்டிருக்கிறார். அதனால தான் வந்து அவர் ரொம்ப இது பண்ணுறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து எதிர்கட்சியான அதிமுக கிட்ட போய் இந்த கோரிக்கைகளை வைத்து நீங்கள் செய்யுங்க, நாங்கள் எங்கள் அமைப்பு உங்களுக்கு வந்து அதிமுக கோரிக்கை வச்சிருக்காரு சிறைவாசி விடுதலைக்காக. ஓகேவா, கூட்டணி போக முடியாது, பிஜேபி இருக்கிறதுனால, அதனால நாங்கள் போக முடியாது. தனித்து நிற்கிறது எந்த மாதிரி ஒரு சூழலாக இருக்கும் உங்களுக்கு? அது வந்து ஒரு நெருடலாக இல்லையா உங்களுக்கு? தனித்து நின்றா நம்ம என்ன மாதிரி ஓட்டு வாங்குவோம், என்ன கிடைக்கும் நமக்கு? கண்டிப்பாக நம்மளும் ஒரு தேர்தலை நின்று பார்க்கணுமே சொல்லி நிற்கிறாரு. ஆனால் அவரும் வந்து நான் நிற்கிறேன்னு சொல்லி அவரே எடுத்துக்கல. நம்ம இளைஞர்கள் வரப்போன இளைஞர்கள் நிற்கட்டும், அவங்களுக்கு நம்ம காட்டுவோம், அவங்களுக்கு எப்படின்னு கற்றுக் கொடுப்போம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப மேலேயுமே சப்போர்ட் பண்ணுறது தடா ரஹீம் அவர்கள் தான். அதே நேரத்தில் இப்போ சீமானுடைய அரசியல் கொள்கை இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சீமானோட அரசியல் கொள்கை நிலைப்பாடு முதல்ல எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. அப்படிதான் இருக்கா, மாறலையா? அவர் ஆரம்பத்தில் பெரியாரை கையில் எடுத்து தூக்கி பிடிச்சிட்டு வந்தாரு. ஆமாம், இப்போ பெரியாரே இது அதான் நடுவில் ஒரு மீடியாலெலாம் பேசியிருந்தாரு பெரியாரு. அது அப்படியே இருக்குன்றீங்களா? மாறிக்கிட்டு தானே வருது, அவருடைய மாறிக்கிட்டு வருது. பெரியார் இதுவும் பண்ணுது, அவரோட கொள்கை அந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் பழைய மாரி அப்படியே பேசிட்டு தான் இருக்கிறார். இப்போ வந்திருக்கிற புதுசாக வந்துருக்கிற விஜயை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? விஜய் போல கருத்து என்னன்னா, அவரும் வந்து இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியும். நோம்பு திறக்கலாம் போறாருங்க. நோம்பு திறந்து போயிட்டா எல்லாருமே தான் நோம்பு, ஜெயலலிதா அம்மாவும் தான் நோம்பு திறக்காங்க. அவர் வந்து எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய்ன்னு தான் பேசுவார். அன்னைக்கு வேட்பாளர்கள் அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய்னு பேசுகிறார். ஆமாம், அது வந்து என்ன கேண்டிடேட் பேர் பதிவு பண்ணாங்களோ அதை தானே சொல்லி ஆகணும். ஓகே, அது ஒன்று. எல்லாரும் நோம்பு திறக்க போயிடுறாங்கன்னா வந்து விஜய் வந்து ஜெயிச்சிருவான்னு தெரியாது. விஜய் ஜெயிக்க மாட்டார், அவர் தான் சிஎம்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன எப்படி? எல்லாருமே சொல்கிறாங்க சிஎம். உங்காலும் சொல்கிறாரோ? எங்காலும் சொல்ல மாட்டார். அப்போ விஜய்க்கு எதிர்காலம் இல்லைன்றீங்க. எவ்வளோ கூட்டம் பார்க்குறீங்களா டிவியில் நீங்கள்? ரசிகர் கூட்டம். ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? பார்க்கலாம், தேர்தலை சந்திக்கலாம். அப்போ விஜய் வந்து கிட்டத்தட்ட 234 தொகுதிக்குமே கேண்டிடேட் போட்டார், பிரச்சாரங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ மக்கள் மத்தியில் பெரிய கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காதுன்னு எப்படி எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? எல்லாமே ரசிகர் கூட்டம் தான். ரசிகர் கூட்டம் தான், அவங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல. ரசிகர் கூட்டம்ல ஓட்டு இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தான் போடுவாங்கன்னு தெரியாதுல்ல. அப்போ அவர் ரசிகர் அவருக்கே போட மாட்டாங்களா? அவர் ரசிகர் அவங்களுக்கே போட மாட்டாங்க. அப்போ இங்கே திருவள்ளிக்கல்ல இஸ்லாமியர்கள் உங்களுக்கு போடுவாங்களா? கண்டிப்பாக. அவர் ரசிகர்கள் அவர்கள் போட மாட்டாங்க. திருவள்ளிக்கல்லில் எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க இஸ்லாமியர்கள். திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, தாவைக்கால இருக்காங்க, நாம் தமிழரில் இருக்காங்க, உங்கள் இதுலேயும் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் எங்களுக்கு போடுவான்னு இல்லை, என்னை நம்பி இருப்பாங்க.
ஓகே இந்த இளைஞர் இப்போ இருக்கிற இளைஞர் எதுவும் மாற்றுவார், ஓகே அந்த செப்பாக்கம் தொகுதியிலே நான் ரொம்ப நாளாக வாழ்ந்ததுனால மேபி எனக்கு போட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றீங்க, இது உதயநிதி ஏற்று நின்று, அப்போ நீங்கள் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைப்பீங்க? அதுதான் சொன்னேன், கல்லூரி, கல்வி, போதைப் பொருட்களை ஒழிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய மக்கள் மேலே இன்னும் பொய் வழக்கு போடுறான் செப்பாக்க தொகுதியில். ஒரு வழக்கு இருந்து அவன் திருந்த பார்த்தா அதை வந்து புட்டாப்பா வேற வழக்காக மாத்துறாங்க. அதெல்லாம் நான் நிறுத்துறேன். எதற்காக அந்த மாதிரி போடுறாங்க? எதுக்காக போறான்னா, ஒரு வழக்கில் அவன் போயிட்டு வந்துட்டான், அடிதடி வழக்குலையோ சண்டை வழக்குலையோ வேற எதுனா வழக்கில் போயிட்டு வந்துட்டாலும் அவங்களுக்கு வேற ஏதோ இது பண்ணனா, இவன் வந்து எதனாச்சும் கேட்டா நீ என்ன கேட்டியா, நான் ஒரு எஸ்ஐயா இருக்கிறேன், நான் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கேன், நீ என்ன கேட்குறியான்னு சொல்லிட்டு பொய் வழக்கு போடுறாங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது அதை எதிர்த்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம்ல? எடுத்து போறேன்னு தான் இருக்கிறோம், போயிட்டு தான் இருக்கிறோம். அதில் ஏதாவது தீர்வு கிடைச்சிருக்கா? தீர்வு எங்கே கிடைக்குது? போயிட்டு தான் இருக்கிறோம், நடந்துன்னு தான் இருக்கு. அதுக்கான மேற்கொண்டு முயற்சிகள் வேறு ஏதாவது எடுத்திருக்கீங்களா? கண்டிப்பாக எடுப்போம் இதுக்கு மேலே இன்னும். சரி, இப்போ இருக்கிற அரசியல் களம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிமுக திமுக இரு தரப்பும் சரி, விஜயும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்பீடாக மக்களை என்னென்ன வகையில் கவரணுமோ அதுக்கான அறிவிப்புகள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்கள் இந்திய தேசிய லீக் சார்பில் நீங்கள் தேர்தல் அறிக்கை என்னென்ன சொல்லியிருக்கீங்க? தேர்தல் அறிக்கை எங்களுக்கு வந்து இஸ்லாமிய விடுதலை இதுதான். இப்போ நான் சொன்னல அந்த போதை அதுமாரி ஒரு 3 நாள் தான் இருக்குது, வேறு எதுவும் மக்களுக்கான இது எதுவுமே இல்லையா? இல்லை, நம்ம எங்கள் கட்சி மூலிமா இன்றைக்கி தான் சார்பாக எல்லாமே நடந்துட்டுருக்கு. மேபி அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நாங்களும் பிரச்சாரத்துக்கு ஆரம்பிப்போம். வரும் வெள்ளிக்கிழமை. நீங்கள் மனு தாக்கல் பண்ணிட்டீங்களா? சனிக்கிழமை பண்ணலான்னு. சனிக்கிழமை மனு தாக்கல். வரும் சனிக்கிழமை மொத்தமாக ஒரே கேண்டிடேட் ஒரே டைமில் சனிக்கிழமை பண்ணலான் இருக்கீங்க. பெரிய ஆளுமையை எதிர்த்து நிற்கணுன்ற ஒரு சின்ன பயம் ஏதாவது இருக்காங்க? இல்லை, இல்லை. என் பின்னாடி இருக்கிறது தடா ரஹீம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பயம் இல்லை. உங்கள் தலைவர் போட்டிடுறாரா? இல்லை. எதனால அவர் போட்டியில்? அவரை தான் சேப்பாக்கம் தொகுதியில் நாங்கள் நிற்க வைக்கலான்னு அவர் எனக்கு கொடுத்தாரு, என்னை நம்பி. எது நடந்தாலும் தைரியமாக நின்று நான் இருக்கிறேன். இல்லை, ஒரு தலைவர் வந்து நின்றா தானே தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அவர் தொண்டர்களுக்கு இல்லை பயப்படுறாரா? இல்லை, அவர் ஏன் போய்விட போகிறார்? இல்லை, நிற்கலைன்னா ஒரு பயம் இருக்கலாம்னு ஒரு பயப்பு இல்லை. அவர் உங்கள் கூட நான் இருக்கிறேன், நீங்கள் நில்லுங்கன்ற. கூட இருக்குன்னா நீங்கள் நில்லுங்கன்றார். ஆனால் அவர் நிற்க மாட்டேன்ட்டார். அது தாவைக்கா ஒரு பெரிய தமிழக வாழ் உரிமை கட்சி, ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும்போது தைரியமாக நின்றுருக்கலாமே. அவரும் நிற்கல, இவரும் நிற்கல, ரெண்டு தலைவர்களுமே நிற்கல. ஆமாம். அப்போ இந்த தேர்தல் காலம் வேறு மாதிரி இருக்குன்றனால ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி நின்ட்டாங்களோ? கண்டிப்பாக ரிவர்ஸ் இல்லை, முன்னாடி நல்லாயிருக்கும். பின்னாடி நல்லாயிருக்கும். தேர்தல் காலம் நல்லா ஓடும். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? பெரும்பான்மையான தொகுதிகளில் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவார்? திமுகவா அதிமுகவா? என்னுடைய இது பார்த்தீங்கன்னா திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம். இல்லை, யாராவது ஒருத்தர் தான் வர முடியும். எப்படி 2 பேரும் ஆட்சிக்கு வர முடியும்? இல்லை, அதாவது வெற்றி தோல்வின்றது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். எங்கள் ஐயா வேல்முருகன் கூட வரலாம். இது வந்து நகைப்பான செய்தி. அவருக்கு போட்டியே இல்லை. இல்லை, கட்சி போட்டியிடுதில்லை. எத்தனை தொகுதியில் போட்டிடுறாங்க? 236 தொகுதியும் போட்டிடுறேன். 236 தொகுதியும். அப்போ நீங்களே அவரை கிண்டல் பண்ணுறீங்களா? வேல்முருகன் 36 தொகுதியும் போட்டிடுறோம், வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து திமுகவா அதிமுகவா நான் கேட்கும்போது திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலான்றீங்க. அப்புறம் கேட்டால் தாவைக்கா இவரை சொல்கிறீங்க, வேல்முருகன் சொல்கிறீங்க. இப்போ நீங்களே வேல்முருகன் அவர்கள் கிண்டல் பண்ணுறீங்களான்னு தெரில எனக்கு. அப்படி தான் நான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ஒரு வேட்பாளர் நீங்கள், உங்களுக்கு ஒரு ஆளுமை தெரியும், அந்த தொகுதியுடைய நிலவரங்கள் தெரியும், ஒரு சர்வேல் எடுத்திருப்பீங்க, உங்கள் தலைவருக்கு எல்லாம் தெரியும். இந்நேரம் தமிழ்நாடு ஃபுல்லாக யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு வரும், எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ ஓட்டு வாங்கிடுவாங்க, எவ்வளோ தொகுதியில் ஜெயிப்பாங்க, இதெல்லாம் இந்நேரத்துக்கு அவர் ஃபிங்கர் பிரிண்டில் எடுத்திருப்பார். அதுக்கான ஒரு ஆளுமை திறன்மிக்க ஒரு நபர் தான் அவர், எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த புரிதலை அவர் உண்டு பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். திமுக வெற்றி ஆனாலும் அதிமுக வெற்றி ஆனாலும் நாங்கள் போராடுவோம். அதிமுக வெற்றி ஆனால் போராடுவீங்கன்னா சனாதன சக்திகள் அங்கே இருக்கிறனாலையா? இல்லை, அதிமுகவும் திமுக வெற்றி பட வந்தாலும் எலெக்ஷன் டைமில் நாங்கள் போராடுவோம். நாங்களும் முயற்சி பண்ணுவோம் வெற்றி பெறுவது. சரி, இதை மக்கள் வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீட்பேக் தராங்க? இல்லை யார் மேலேயாவது குறை சொல்கிறாங்களா, இல்லை உங்களை பார்த்துட்டு வேறு ஏதாவது புதுசாக வரும்னு நினைச்சி ஏதாவது பேசுகிறாங்களா? அதுதான் நான் சொல்லியிருந்தேன், நம்ம இளைஞருங்களாம் வந்தால் மாற்றங்கள் இருக்கும்.
நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றங்களை வரவைங்க. உதயநிதி இளைஞர் தானேங்க. நம்ம இஸ்லாமிய சகோதரர் நிற்கிறாரு, முயற்சி பண்ணுவோம். அப்படிதான் நிறைய மக்கள். தாவைக்காவினர் இருக்காங்க, எப்படி இருக்கு? தாவேகாங்க வந்து செல்வம் நிற்கிறாரு, திரு செல்வம். அவரை மக்கள் இன்னும் அவர் பிரச்சாரத்தில் இறங்கல. அவர் பிரச்சாரத்தில் இறங்கினா தான் நம்ம பார்த்து பண்ண முடியும். நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழ் ஆயிஷா பேகம் நிற்கிறாங்க. அப்போ அவங்க இஸ்லாமியரோட பிரிப்பாங்கல்ல. இப்போ 2 இஸ்லாமியர் ஒரு இடத்துல நிற்கும் போது இப்போ ஒரு 100 பேர் இஸ்லாமியர் இருந்தால் யாருக்கு போடுறதுன்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பான்ல. இப்போ இதெல்லாம் நீங்களாம் ஒன்றிணைந்து நிற்கலாம் இல்லையா? தலா ரஹீம் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது? முதல்ல சகோதரத்துவத்தோடு இருக்கணும்னு சொல்லுது. இவ்வளோ பிரிவுகள் ஏற்படுது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ இஸ்லாம் சொல்கிற முக்கிய கடமைகள் ஒன்றையே நீங்கள் யாருமே பின்பற்றலைன்ற மாதிரி தானே மற்றவங்க பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? தான் சொல்லணும் பதில். இப்போது இஸ்லாமியர் ஒன்றிணைத்து நிற்கணும்னா தமுமுக இருக்குது, டிஎம்கேல கூட்டணியாக இருக்காங்க, ஐயுஎம்எல் இருக்குது, முஸ்லீம் லீக் டிஎம்எல்ல கூட்டணியாக இருக்காங்க, எஸ்டிபிஐ, பாஜக, எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ, இவ்வளோ சீட்டுகள் தேவைன்னா அவங்க கேட்ட சீட் கொடுக்கல. 2, 1, 1, 2, 3 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாமே வெளியில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்றுன்றா இன்ஷால்லா அது கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து நின்றுருக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எல்லாத்துக்கும் 2, 3, 1 அப்படி கொடுத்தாங்க. இப்படி அதை கணக்கு பண்ணும்போது ஒரு 8க்கு மேலே இஸ்லாமியர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி மாதிரி இப்போ ஒரு பிம்பம் உண்டாயிருக்கு. இவங்கெல்லாம் இப்போ முஸ்லீம் லீவுக்கு அப்துல் சமது, லத்தீப் அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே 6, 7 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கால வாக்கில் அது கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து அதிகமான மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தனித்தனியாக போய் ஆளுக்கு 1, 2ன்னு வாங்கினால இப்போ 8 தொகுதி 7 தொகுதி அதிகமாக வந்த மாதிரி தான் தெரியுது என்னுடைய கால்குலேஷனில். நீங்கள் மொத்தமாக போயிருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு உண்டான அந்த ஒற்றுமை இல்லாமல் அந்த தொகுதிகளுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். அதனால தான் எல்லாம் தனித்தனியாக நிற்கிறீங்க. ஆமாம். அப்போ இதை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்றீங்க. இல்லை. அப்போ எப்பறம் நம்ம எப்படி இஸ்லாம் சொன்ன முக்கியமான விஷயத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்க முடியும்? கண்டிப்பாக சகோதரத்துவ யாரோ ஒருத்தர் முன்னெடுக்கணும்ல. முன்னெடுத்தால் தானே நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். இப்போ உங்கள் தலைவரே அதை முன்னெடுக்கலாமே. தடா ரஹீம் அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பல விஷயங்கள் இருக்குது. கடுமையான போராளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அவர் மேலே. 2வது நிறையா அவர் வந்து போலீஸ் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர். இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் என்னென்ன மாதிரியான போராட்டங்கள், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு போராட்டம் பண்ணார் நிறைய. நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள், நிறைய அடக்குமுறைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறார். இப்போது நடுவில் நம்ம போலீஸ் பக்ருதீனிலும் சிறையில் வந்து தாக்கப்பட்டு அது உள்ள போராட்டங்கள் இல்லையா, புழல் சிறை வெளியில் அது அவங்க போலீஸ் பக்ருதீன் ஃபேமிலி, பனா இஸ்மாயில் ஃபேமிலியெல்லாம் வந்து மனு பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு போராட்டமாக நடத்தும். நிறைய போராட்டங்களாக எடுத்து நல்ல அந்த போராட்டத்தில் நிறைய வெற்றி பெற்று அந்த ஈரான் இஸ்ரால் அதோட போராட்டங்கள் நடுவில் எடுத்தோம். ட்ரிப்ளிகன் ஐசோஸ் பள்ளிவாசல் அருகிலே வச்சோம், அந்த போராட்டத்தை எடுத்தார். நிறைய சிறை கண்டார், எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போது அரசியல் வெற்றி கண்டிப்பாக எதனாச்சும் ஒரு தேர்தல், இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறார் தடா ரஹீம் அப்துல்லா ரஹீம் அவர்கள். எங்களையும் போராட வச்சுட்டு தான் இருக்கிறார். இஸ்லாமிய அமைப்பு இப்படி இருக்கணும், நீங்கள் மக்களுக்கு இப்படி இதேமாரி கொண்டு போங்க, சமுதாய பணிகள் கொண்டு இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் போராடுவேன் என்று சொல்கிறார். சரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள், அமைப்புகள் நிறையா இருக்குது. இவங்களெல்லாம் விட நீங்கள் மாறுபட்டு இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான மாறுபட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் வந்து தமிழக அரசும் காவல் நிலையர்களையும் பயந்தும் அடக்குமுறையும் நான் கொண்டில்லை. எங்கள் தலைவர் அது மாதிரி இல்லை. என்ன இருக்கோ உண்மையாக சொல்லுவார். மீடியாவும் சரி, காவல் நிலையமும் சரி, தமிழக அரசும் சரி. மீதி அமைப்பு வந்து நாளைக்கு ரைடு வந்துருமோ, நாளைக்கு என்ன என்கொயரி வந்துருமோ, நாளைக்கு சம்மன் வந்துருமோன்னு நிறைய அமைப்புகள் இன்னும் பேசிக்கொண்டுங்கிறான்.
அப்படி பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பயப்படுறாங்க. என்னோட தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆர்ச் பிஜேபி விநாயகர் சக்தி ஊர்வலம் போகும். சேப்பாக்கம் தொகுதியில் ட்ரிப்ளிகன் தொகுதியில் விநாயகர் சக்தி ஊர்வலம் பண்ணும்போது விநாயகர் சக்தி தினமணிக்கு நிறைய போலீஸ் போட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாதோ, இந்து முஸ்லீம் பிரச்சனை ஆகிடக்கூடாது, இந்து முன்னணி பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்து முன்னணிக்காரங்க ஆர்ச் கட்டுறாங்க ட்ரிப்ளிகன்ல. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வந்து வேற இடம், எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்கலை, எந்த ஒரு ஆர்ஓ பார்க்கல, எந்த தாசில்தாரை பார்க்கல, எந்த ஒரு கார்பரேஷனில் அப்ரூவல் வாங்கலை, ஆர்ச் கட்டுறாங்க. எங்கே கட்டுறாங்க? ட்ரிப்ளிகன்லேயே. ஆர்ச் கட்டும்போது நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் அந்த ஆர்ச்சை வந்து போராடுறாங்க, கட்டக்கூடாது. ஏன் கட்டக்கூடாதுன்னு போராடுறாங்க? ஏன்னா அது வந்து பள்ளிவாசல் இருக்கிற சந்து. நீங்கள் விநாயகர் சக்தி ஊர்வலம் போகும்போது எப்பவுமே அங்கே வந்து ஒரு கலவரம் நடக்கும் வாசல் பள்ளிவாசல் அருகில். அதை வந்து கட்டக்கூடாது என்று போராடுறாங்க. எப்பவுமே கலவரம் நடக்குமா இல்லை எப்பயோ ஒரு வாட்டி நடந்ததா? எப்பயோ ஒரு வாட்டி நடந்தது. அப்படி சொல்றேன். எப்பவுமே நடக்காது. ஆனால் வந்து பள்ளிவாசல் அருகில் வந்து போலீஸ் போட்டு அமைப்பு தொழுவ டைம் அசான் டைமில் வந்து சைலண்டாக போங்கன்னு சொல்லி அவங்களும் இது பண்ணுறாங்க. அந்த ஆர்ச் கட்டுறது வேற அமைப்புகள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு தொலைபேசி வருது, இதுமாரி வந்து நீங்கள் வாங்க, எல்லா அமைப்பும் இருக்கு, எந்த அமைப்பு எங்கள் உள்ள அமைப்பை ஏன் கூப்பிட்றீங்க? அந்த அமைப்புள்ள இந்த மீடியாவில் சரி, பேப்பர்லையும் சரி, ஐஏஎஸ் ரிப்போர்ட்டும் சரி, போலீஸ் ரிப்போர்ட்டும் சரி, அங்கே என் மேலே தான். நான் போய் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி கார்பரேஷன் ஏஇயை வர சொல்லி சாயந்தரம் 7 மணிக்கு ஏஇ வரல. மறுநாள் ஏசி கமிஷனர் ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம் உள்ள கமிஷனர் ஆஃபீஸ் கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயே எல்லாரும் கூப்பிட்டுடுங்க வாங்கன்னு எந்த அமைப்பு தலைவரும் கார்பரேஷனுக்கு வரல. இங்கே சேப்பாக்கம் உள்ள அமைப்பு தலைவர் அங்கே போய் பேச்சுவார்த்தைகளும் சரியான பதில் இல்லை. அப்பயும் நான் இதுன்னா அவங்களுக்கு ஒன்று இருக்கு, போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறோமோ, போலீஸ் நம்மளை ஜெயிலில் வச்சிருமோ, ரிமாண்ட் பண்ணுறோமோ, வேற கேஸ் போட்டுருமோ, எண்ணெய் வந்துடுமோ. எங்கள் தலைவர் எங்களுக்கு அது கருத்துவம் கொடுக்கல, தலைவருக்கு அடுக்குமுறை இல்லை, நம்ம பயந்து உட்கார வேண்டாம், சமுதாயத்துக்கு போராடுவோம். சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்கீங்க. முன்னெடுத்து நீங்கள் திருவள்ளிக்கேணி மட்டும்தான் பிரச்சனை என்ன பார்க்குறீங்களா? மற்ற இடத்துல தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் பிரச்சனை இருந்தால் எங்கள் தலைவர் எடுத்து பண்ணுறேன். நீங்கள் தான் சொல்கிறேன். இல்லை, எங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போகிறது. வேறு எந்தெந்த விஷயங்கள்? திருவெட்டியூர் போயிருக்கோம். என்ன மாதிரி விஷயங்கள் அணுகுறீங்க? திருவெட்டியூரில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் ஒரு வீட்டில் வந்து அதேமாரி வந்து தமிழ ஆர்எஸ்எஸ் கார் வந்து அனாவசியமாக பேசிட்டாங்க. அது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் அவங்களோட என்ன பிரச்சனை இருக்கும், அவங்களோட இடத்த வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்த வந்து இந்த ஓலையை நாங்கள் எடுத்துருவோம் சொல்லி பேசியிருக்கும்போது திருவெட்டியூர் டோல்கேட் சார்ந்த பீச் ரோடு அங்கே போயிட்டு அதையும் பேசி என்ன பண்ணுமோ கரெக்டாக பண்ணி கொடுத்து அவங்க பிரச்சனை இல்லாமல் சுகமாக முடிக்கிறது தான். அதுதான் வேற இயக்கம் என்ன நடக்குதுன்னா ஆர்எஸ்எஸ் காரோ நம்ம மேலே எண்ணெய் வந்துருமோ, போலீஸ் வந்துருமோ, சம்மன் வந்துருமோன்னு சொல்லிட்டு போயிடான். எங்கள் இயக்கம் அதுக்கு பயப்படாது. இப்போ ஒன்லி இஸ்லாமியர்கள் பிரச்சனை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க? அப்படி இல்லை, எந்த மனிதர்கள் இருந்தாலும் பிரச்சனை இருக்கணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, எங்கள் இயக்கம் எந்த இதுக்கும் பயப்பட மாட்டோம், கட்டுப்பட மாட்டோம். என்ன உண்மையான இது இருக்கோ நாங்கள் பண்ணிட்டு போவோம். இஸ்லாமியர், ஹிந்து, கிறிஸ்டின் அப்படின்னால எல்லாருக்கும் கை கொடுப்போம். எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாத்துக்கும் கை தான் போகிறீங்க. இப்போ முன்னும் இந்த தேர்தலில் எத்தனை தொகுதிகள் உங்கள் கட்சி போட்டியிடுது? 15 தொகுதி போட்டியிடுது. 15 தொகுதிலாம் எப்படி இருக்கு உங்களுடைய? 15 தொகுதியும் அதில் ஏதாவது இஸ்லாமிய பெண்மணி போட்டிடுறாங்களா? இல்லை, பெண்மணி இல்லை, யாரும் போட்டியில்லை, வெறும் ஆண்கள் நீங்கள் தான் போட்டிடுறீங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு 15 தொகுதிகளும்? உங்கள் தலைவர் பிரச்சாரத்துக்கு போவாரா? 15 தொகுதியில் 15 தொகுதிக்கும் தலைவர் பிரச்சாரம் போகிறதான்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்குது. ஓகேவா? சனிக்கிழமை தான் மனு தாக்குதல் பண்ணுறோம். அதனால அதுக்கப்புறம் தலைவர் எந்தெந்த தொகுதி பிரச்சாரம் போகிறோம் ஒரு நாள் விட்டுட்டு போவார். ஆனால் 15 தொகுதியும் போக முடியுமான்னு அவரால் தெரியல. அப்போ உங்களுக்கு பெரும்பான்மையாக பிரச்சாரம் பண்ணுவார்? கண்டிப்பாக வருவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதே ஊர் அதே ஏரியான்றதுனால. ஆமாம், இது வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, இப்போ நீங்கள் வருவீங்களா இல்லையான்னு. எனக்கு என்னன்னா, அவர் தான் எனக்கு வந்து சீட்டு இவ்வளோ தூரம் கொடுத்து நீ வான்னு சொல்லி என்னை நிற்க வச்சிருக்கேன்னா கண்டிப்பாக எனக்காக வருவார் ஒரு நம்பிக்கை.
இப்போ விஜய் புது வரவு வந்திருக்காரு இல்லையா, அவர் கூடயும் இஸ்லாமிய அமைப்புகள் சில அமைப்புகள் கூட டிராவல் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே நீங்கள் ஒரு இஸ்லாமிய அமைப்புலேருந்து போட்டிடுறீங்க. திமுகலையும் இஸ்லாமிய பல கட்சிகள் அமைப்புகள் இருக்குது, அதிமுகலையும் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஓட்டுகள் மொத்தமாக சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல, யாருக்குமே கரெக்டாக போய் கிடைக்காதுல்ல. இப்போ முஸ்தபா வந்து இஸ்லாமியர் தான், முஸ்தபாவோட ஓட்டு வந்து விஜய்க்கு போயிடுமா? போகாது. முஸ்தபாவே போட மாட்டாருன்றீங்களா? முஸ்தபா போடுவாரு. முஸ்தபாக்கான சேர்ந்த நண்பர்களும் இருக்கலாம், சகோதரர். மதுரையில் வேற போட்டிடுறாருங்க முஸ்தபா, அதுவும் மிகப்பெரிய ஒரு கேண்டிடேட்டை எதிர்த்து நிற்கிறாரு. அங்கே சுந்தர் சி வேற நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த முஸ்தபாவோட இருக்கிறவங்களே ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவர் வந்து விஜய் வந்து நிறைய பிஜேபி கேண்டிடேட்டாக உள்ளே வந்திருக்காங்க, ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக விஜய் வந்து உள்ள நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் அந்த ஓட்டு விழுமா, இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுமான்னு கண்டிப்பாக தெரியாது. 99% விழாது அவருக்கு. விஜய்க்கு இஸ்லாமியர் ஓட்டு விழாது. ஆனால் அவர் நான் தான் சிஎம் கேண்டிடேட் இருக்காரு. தடாவே சொல்லியிருந்தாரு, தடா ரஹீம் பாய் என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் துப்பாக்கி படத்தில் இஸ்லாமிய தீவிரவாதியாக காட்டினீங்க. துப்பாக்கியில் அவர் நடித்த படம் எல்லாத்தையும் இஸ்லாமிய தீவிரவாதியாக நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் இஸ்லாமிய தீவிரவாதியை நான் வந்து காமிச்சது வந்து திரைப்படத்துக்கு தான், நான் மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள், நான் ஆதரவு தரேன்னு. இல்லை, அது திரைப்படமாக கூட நம்ம எடுத்துக்கலாமே, அதை ஏன் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கணும்? சினிமா தானே அது, சினிமாவை தானே பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து அது வந்து சினிமாவாக இளைஞர்கள் பார்க்கலாம், ஆனால் நாங்கள் வந்து அது தீவிரவாதி படமாக தான் பார்ப்போம். எங்களை தீவிரவாதின்றாங்க இஸ்லாமியன், நாங்கள் அதை இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ முஸ்தபாவும் ஒரு இஸ்லாமியர் தான், அவருக்கு தெரியாதா? அவர் போய் ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. ஆதரவு கொடுத்துருக்காரு, ஆனால் ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டாரு. இல்லை, அவர் ஆதரவு கொடுக்குற போதுமே அது தெரியாமையா கொடுக்குறாருன்னு கேட்குறேன். தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார், வேற எங்கேயோ சேர்த்துருக்க மாட்டாங்க, அதனால அங்கே போயிட்டாரு. அப்படி சொல்றீங்களா? ஆமா, டிஎம்கே போறது தானே, ஏடிஎம்கே போறது தானே. ஓகே, ஏடிஎம்கேல பிஜேபி இருக்காரு, சீமான் கூட போறது தானே. சேர்த்துருக்க மாட்டாரு. உங்க கூட வர சொல்ல மாட்டீங்க? எங்க கூட வந்துருக்கலாம். அவர் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்கல்ல, நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் தேர்தல் வேலைகளை, நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க ஒரு 6 மாசமாக 1 வருஷமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து அவங்க ஏடிஎம்கேவும் போயிருக்கலாம், டிஎம்கே இல்லை, வெயிட் பண்ணி எங்க கூட வந்திருக்கலாம். இல்ல ரஹீமண்ணன் கூட சேர்ந்து சமுதாய பணியில கூட இருக்கலாம், தேர்தலே வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வேலூர் இப்ராஹிம், அவருடைய அந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு இஸ்லாமிய ஒரு கட்சியில் இருக்கீங்க, ஒரு அமைப்பில் முக்கிய தலைவர் கூட போகிறீங்க, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க வேலூர் இப்ராஹிமோட செயல்பாடு? வேலூர் இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒரு முக்கியமான நபராக இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் பண்ணுறது தமிழ்நாட்டிலே பெரிய ஆள் ஆகிட்டார். பெரிய ஆள் இல்லை, முக்கிய நம்பராக, கொஞ்சம் சோஷியல் மீடியா அதுமாரின்னு. ஆனால் வேலூரில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறதுனால அவரோட ஓட்டு, அவர் கூட இருக்கிற குடும்பமே அவர் கூட இல்லை, ஓட்டு வந்து அவர் சகோதரர்களோ அவர் இது பண்ணோம் பிஜேபிக்கு விழோன்னா விழாது. விழாது. அவரு வேலூர்லேருந்து ராயப்பேட்டா ஈஏக்கு வராரு, எஸ்கார்டோட வராரு. எங்க தலைவர் இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போவார், தனியா போவாரு. உங்களுக்கு ஏன் உயிர், அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு? ஏன் இருக்கு? நீங்க ஏதோ தப்பு பண்ணதுனால தானே இருக்கு, நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணதுனால தானே இருக்கு. எங்க தலைவர் பண்ணலையே. தடாரையும் இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தனியா போவார் கார்ல. அப்போ வந்து வேலூர் இப்ராஹிம் வந்து ஏதோ திருட்டுத்தனம் பண்ணாருன்றீங்க? அது அவருக்கு தான் தெரியும். இல்ல, அச்சுறுத்தல்னா என்ன இருக்கு? எதுக்காக நீ வந்து ராயப்பேட்டா இஎம்ஆலுக்கு நீங்க சுத்த வரீங்க, எஸ்கார்டோட வந்தீங்கன்னா உங்களோட விடுதலை. நீங்களாம் வந்து சொல்றீங்களா அவர் போனது தப்புன்றீங்களா? அந்த பயம் கூட அவருக்கு இருக்கலாம். சக இஸ்லாமிய நண்பரே நம்மளை தாக்கினா என்ன பண்றதுன்னு கூட அவருக்கு இருக்கலாம். அது அடிப்படையில் அவர் ஏதாவது செக்யூரிட்டி கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீ சொல்கிறது கரெக்டாக தான். இஸ்லாமிய அண்ணா தாக்கிட்டாங்கன்னா இந்த ஏரியாவோட அது இஸ்லாமிய ஏரியா, அப்படி வேலூர் இப்ராஹிம் வந்து பிஜேபி தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தால் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தொழுற இடம் கூட எஸ்கார்டை கூட்டின்னு போக முடியாது. அவர் கூடயே வச்சுருக்கிறனா அவ்வளோ பயம் இருக்குன்னா நீங்கள் ஏன் இருக்கிறீங்க? கட்சியை விட்டுட்டு வந்துருங்க, உயிருக்கு பயம் இருந்தா. இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் பெண்களுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு, அதிமுக 2000 ரூபாய். ஆமாம், அதெல்லாம் திமுக வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இப்போ ஏற்றி கொடுக்குறாங்க. அதிமுக இப்போ ஏற்றிருக்காங்க, இனி ஜெயிக்கும் போது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? திமுக 1000 ரூபாய் தந்திருக்கு, அதிமுக வெற்றி பண்ணவனே அதிகமாக தரேன், டிவிக்கே 2500 ரூபாய் தரேன்றாங்க. திமுக 2000 ரூபாய் தரேன்ட்டாங்க. ஆமாம், இல்லை டிவிக்கே 2500 ரூபாய் தரேன்றாங்க. இவங்க யாருமே
தந்தாலும் தரலனாலும் வந்து மக்கள் வாழ்வாங்க தான். இவங்க தந்தாங்க தான் மக்கள் வந்து டெய்லி பொருளாதாரம்லாம் இல்லை. இவங்க இந்த ஓட்டுக்கும் சீட்டுக்கும் தான் இதை சொல்றது. இல்லை மக்கள் யாருமே அதை வேணான்னு சொல்றது இல்லையே. மக்கள் யாரும் சொல்றதுன்னா கொடுக்கறது வேணாம்னா எப்படி வேணான்னு சொல்லுவாங்க? அவங்க கொடுக்கறது வாங்கிப்பாங்க தானே, வாங்குறது. ஆனால் அது கரெக்டாகவும் வந்து சேர மாட்டுது யாருக்கிட்ட. உங்களுக்குலாம் வருதா? எங்களுக்கு வரதில்லை. உங்களுக்கு வரலன்றனால தரதில்லைன்றீங்களா? இல்லை, நாங்கள் வந்து அதை ஆசைப்பட்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. இப்போ இல்லாத மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும். விஜய் வந்து இந்த அரசியலுக்குள்ளே வரும்போது ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு வந்திருக்கார். ஊழலை முற்றிலுமாக ஒழிப்பேன்னு சொல்கிறார். அதே நேரத்தில் விஜய் இப்போ பிரச்சாரத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பேசும்போது காசு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க, திமுகவினர் காசு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க, ஓட்டு மட்டும் அங்கே போடாதீங்கன்றார். காசு கொடுப்பாங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறது லஞ்சம் தானே? லஞ்சம் தான், ஊழல் தான். ஆமாம். அப்புறம் எப்படி அவர் ஊழலை ஒழிப்பாருன்னு சொல்கிறாரு? இதை வந்து நீங்கள் உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் ஒரு வேட்பாளராக எப்படி இதை பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவர் சொன்னது தப்பு. சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப தப்பு. அவர் முதல்ல கட்சிக்குள்ளே வரும்போது வேற மாற்றங்கள் இருந்தது மாதிரி சொன்னார். இப்போ திடீர்னு வந்து வேற மாற்றம். நீங்கள் டிஎம்கே ஓட்டு போட்டுருங்க, காசு கொடுத்தாங்கன்னா அதே ஊழல் தான். எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னா நீங்கள் அப்போனா நீங்களும் வந்து தோல்வியை பயந்து தான் வெற்றி பெற போகிறீங்க. நீங்கள் வந்து டிஎம்கே காசு கொடுத்தா வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அது என்ன தைரியத்தில்? நீங்கள் என்ன சொல்லணும்னா காசை திருப்பி கொடுத்து யாருக்கு சிந்திச்சு ஓட்டு பண்ணுமோ போடுங்க. அது டிஎம்கே இருந்தாலும் சரி, டிவிக்கு இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, எங்க கட்சி இந்திய தேசிய லீக் கட்சி இருந்தாலும் சரி, நீங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க சொல்றது தான் ஒரு தலைவனுடைய பண்பு, அழகு இல்லையா? அப்ப அவர் வந்து இந்த வார்த்தை சொல்லும் போது அது ஏற்புடையதா இருக்கா? அது வந்து ஒத்துக்கிறீங்களா? இல்லை, ஒத்துக்க முடியாது. எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ நான் சொல்ல முடியுமா? நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது டிஎம்கே காசு கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் இந்திய தேசிய லீக் கட்சிக்கு, தமிழக வாழ்வுரிமைக்கு வந்து ஓட்டு போடுங்க நான் சொல்ல முடியாது. அது வந்து தவறான செயல். நான் இப்படி சொல்லுவேன், காசு கொடுத்தா திருப்பி கொடுத்து விடுங்க. நாங்கள் காசுக்கும் இதெல்லாம் ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் யோசிச்சு ஓட்டு போடுறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் பிரச்சாரத்தில் அப்படி சொல்லலாம். தவிர நீங்கள் காசை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எப்பவும் சொல்ல முடியாது. அது ஒரு தலைவனே இல்லை, தலைவரே கிடையாதுன்றீங்க. அதே நேரத்தில் திமுக வந்து இப்போ இல்லை, கலைஞர் அண்ணா அந்த காலத்துலேருந்தே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சின்றது திமுக அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அப்பையிலேருந்து உருவாயிருச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், கட்சிகள்லாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது எப்போதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஜேபி இல்லாத பொழுது அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறதையும் நம்ம பார்த்துருப்போம். பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் இல்லைன்னா இஸ்லாமிய அமைப்புகள் பிரிஞ்சு இங்கே பாதி அங்கே பாதி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பிஜேபியோட அதிமுக போட்டியிடுது, திமுக பிஜேபி இல்லாமல் போட்டிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கான சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு கட்சியாக அதை நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து இனி வரையும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பாதுகாப்பான கட்சி தான் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது இஸ்லாமிய பாதுகாப்பான கட்சின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. எதனால சொல்ல மாட்டீங்க? எதாலனா நீங்கள் வந்து கை வந்து விரல் பிடிச்சா நீங்கள் விரல் கொடுப்பீங்க, கை கொடுக்க சொன்னால் கை கொடுக்க மாட்டீங்க, கையை அறுத்து விட்டு போயிடுவீங்க. திமுகன்றது அப்படிதான். எதாலனா நிறைய விஷயங்கள்ல தான். இப்போ எங்க அண்ணனையே துரோகம் பண்ணியிருக்காங்க. தடாரையுமே நீங்க எங்களை வெற்றி பெற வைங்க, கண்டிப்பா நாங்க உங்களை சிறைவாசங்களை விடுதலை பண்றோம். நாங்க அந்த முக்கியமான காரணத்திலே நான் சொல்றேன்னு. அவங்கள சந்திச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. ஓகே நான் பண்ணித்தரோம் தலைவர், தேர்தல் ஆட்சி ஒன்றா பண்ணித்தரோன்னு எங்க அண்ணனே டிஎம்கே ஓட்டு போட்டிருக்காரு. அவரே போட்டிருக்காரு. எங்களுக்கு சொல்லுவாரு, நான் போட்டிருக்கேன், பார்ப்போம் எதனாச்சும் மாற்றங்கள் வருதுன்னு. அவ்வளோ நீங்க வந்து ஓட்டுக்கு கை பிடிச்சிட்டு சீட்ல உட்காந்து கழுத்தை அறுத்துட்டீங்கன்னா உங்களுடைய முக்கிய கோரிக்கை அந்த சிறைவாசி விடுதலை தான் முக்கிய கோரிக்கை. சிறைவாசி விடுதலை. பாஷாபாய் கோயம்புத்தூர் பாஷாபாய் வந்தாரு, வந்து மவுத்தாயிட்டு தானே போனாரு. எங்க அவங்க குடும்பத்தவங்களோட சந்தோஷமா இருந்தாரு. இல்லை அவங்கெல்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளின்னு தீர்மானிக்கப்படும் அந்த தண்டனையை வந்து அவங்க கோர்ட்டில் கொடுத்தனால அவங்க இருக்கிறாங்க, விசாரணை கைதியாகவே இருந்து தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. வழக்கறிஞராக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாத ஒன்றும் இல்லை. அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கண்டனத்துக்கு உண்டான ஒரு விஷயம் அந்த பாம் பிளாஸ்ட் இல்லையா? அப்போ நாளடைவில் நம்ம அதை மாற்றுறதுக்கான முயற்சிகள் தானே நம்ம அதை எடுக்கணும். என்ன மாதிரி ஒரு மதத்தின் மீது ஒரு அடையாளத்தை திணிச்சிட்டாங்க, இந்த மாதிரி அந்த அடையாளத்தை நம்ம போக்குறதுக்கான முயற்சிகள் நீங்கள் என்ன மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க?
அடுத்தது இதுமாரி நடக்காதுன்னு எடுத்திருக்கோம். இதுமாரி பொய் வழக்குலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் எத்தனையோ பேர் பொய் வழக்குலேயும் இருக்கிறாங்க. பொய் வழக்கு இல்லாமல் ஏன்னா இப்போ என் கூட என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என் கூட என்ன சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பொய் வழக்கு தான். ஆமாம், எவ்வளோ ஒரு 10 பேரை பிடிக்கிறாங்கன்னா ஒரு 4 பேர் அது வந்து போலீஸோட எத்திக்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பாஷாபாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷமாக இருந்து அவங்க பொண்ணு அவங்க பசங்க கூட வந்து ஒரு சந்தோஷமாக இல்லை. அவர் அப்படின்னா ஜெயிலே வச்சிருக்கலாமே, பரூல் கொடுத்து என்ன பிரயோஜனம்? வந்து 10 நாட்கள்லேயே அவர் மவுத் ஆகிட்டார். அவர் ஆல்ரெடி அவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். ஓகே, பட் இப்போ இருக்கிற ஆளுங்களை நினச்சி நாங்கள் கொஞ்சம் அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்துட்டு போகணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். அதனால தான் போராடிட்டு இருக்கிறோம். இன்னும் போராடுவோம். சிறைவாசி விடுதலைக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் இப்போ தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு போலீஸார் சுட்டி காட்டுறவங்களுக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? அது வந்து தவறான முன்னுதாரணமாவதா? பன்னா இஸ்மாயில் இவருக்கு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களாம் வந்து குற்றவாளிகள்னு சொல்லி அவங்க அரசு செய்யப்பட்டு தீவிரவாத மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்குன்னு தானே போலீஸ் ஆணித்தரமாக சொல்லுது. இப்போ அவங்களுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னெடுக்கும் போது அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆகிடாதா? அது எப்படி மனது தப்பாக விழும்? நாங்கள் எங்கள்கிட்ட வாங்க, அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். அவங்க இப்போது நான் தீவிரவாதின்னு போலீஸ் பண்ணால் நான் தீவிரவாதி ஆகிடாதுல்ல? என்னோட செயல்கள் என்ன, என்னோட பின்னாடி இருக்கிறது யார், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்? இவங்க தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லியிருந்தா நம்ம தீவிரவாதி ஆகிட முடியாது. அது மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ இருக்கிற இதில் வந்து சோஷியல் மீடியா அவ்வளோ இதுவில் இருக்குது. அவங்களோட நேம்லேருந்து எல்லாமே சர்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல், 93க்கு முன்னாடி 1993க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்த அனைத்து தமிழ் படங்கள்லேயும் ஒரு பையன் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க சின்ன வயசுலனா அந்த பையன் வளர்றது பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் குடும்பத்தில் தான் வளரும். அது சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, கமலஹாசனாக இருந்தாலும் சரி, விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு 10 படம் நடித்தாங்கன்னா ஒரு 4 படம் அந்த மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா 93க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த படத்தை எடுத்தாலும் தீவிரவாதிலாம் பாயிங்க தான் அப்படின்ற ஒரு நிலை மாறிடுச்சு. இதை வந்து முற்றிலும் ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை உங்கள் அமைப்போ இல்லை மற்றவங்களோ இது வரைக்கும் எடுத்திருக்கீங்களா? இதுமாரி படம் எடுக்கக்கூடாதுன்னு துப்பாக்கி படத்துக்கு எங்கள் தலைவரே போராடினார். ஸ்கைவாக் தேட்டரில் முற்றுகை போராட்டம். இப்போ இன்னும் இதுமாரிலாம் எடுத்தால் போராடின்னு தான் இருக்கிறார் எங்கள் தலைவர். இன்னும் இல்லை ஒரு துப்பாக்கி படத்துக்கு மட்டும் போராடினா மட்டும் இல்லை, இதுமாரி படம் இப்போ எடுக்க மாட்டாங்க. எடுத்தா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நாங்கள் வந்து முற்றுகை போராட்டம் போடுவோம். இந்த படத்தை வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது தானே? ஆமாம், எடுத்தா நாங்கள் பண்ணுவோம். அப்போ எடுக்க சொல்றீங்களா? போராடுறதுக்காக எடுக்க சொல்றீங்களா? எடுத்தா நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம். ஆனால் எடுக்கவும் மாட்டுறாங்க. ஓகே, இப்போ குறைஞ்சிருக்குன்றீங்க? குறைஞ்சிருக்கு. அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் இல்லையா? சரி, தேர்தல் நெருங்கி விட்டது. உங்களுடைய பிரச்சாரங்கள் எத்தனை நாள்? ஒரே சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் ஒரு பெரிய ஆளுமையை எடுத்து நிற்கிறீங்க. கண்டிப்பாக. ஒருவேளை நீங்கள் இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது நேருக்கு நேரு ஏதோ ஒரு இடத்துல உதயநிதி அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறது என்ன கேட்பீங்க? உதயநிதிக்கு நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. என்னங்க, அவர் தாங்க சிட்டிங், இல்லை அங்கே நேரில் நம்ம கேட்க போக முடியாது. எம்எல்ஏ, துணை முதல்வர், நீங்கள் ஒரு அந்த தொகுதியோட வேட்பாளர். அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அப்போ நேருக்கு நேர் சந்திக்கும் போது அவர் பேச விட மாட்டாங்களா அவங்க? இல்லை, அதெல்லாம் இப்போ வந்து பேச விட்டா ஃபர்ஸ்டே அவர்கிட்ட நான் டைரெக்டாக போய் மனு கொடுத்துருக்கேன். மீடியாலே வந்திருக்கேன். திருப்பி சொல்கிறேன், சிறைவாசி விடுதலை முதல், அடுத்தது அந்த போதை, மூணாவது பார்த்தீங்கன்னா காவலர்கள், என் எல்லா இளைஞர் மக்களையும் புட்டாப் கேஸும் பொய் வழக்கும் 110ம் ஹெச்எஸும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு வழக்கில் உள்ளே போயிட்டு வந்துட்டு திருப்பி அவனை வந்து பொய் வழக்கு போடாதீங்கன்னு கண்டிப்பாக இந்த கோரிக்கை இருக்கும். அதேமாரி உங்கள்கிட்ட என்ன சொல்லணும், பூங்காக்கள் நீங்கள் சொன்னீங்க சிந்தாரிப்பேட்டில் அவ்வளோ பெரிய பூங்கா இருக்குது இது இருக்குன்னு. எங்கள் தொகுதியில் 6 சத்திரம் கட்டியிருக்கிறாங்க. கல்யாண சத்திரம் கார்பரேஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? கட்டிட்டு அதில் ஒரு நிறைய பேருக்கு இன்னைக்கு சத்திரம் போனால் 1.5 லட்ச ரூபா ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு. சத்திரம் ஒரு காலத்தில் 1.5 லட்ச ரூபா கல்யாணமே முடிச்சாங்க. கண்டிப்பாக. இன்னைக்கு சத்திரமே 1.5 லட்ச ரூபா வாடகை ஆகி போச்சு. இப்போ கவர்மெண்ட் சார்பாக கட்டினதுலாம் 40,000 30,000 இந்த மாதிரி ஒரு குறைந்த விலையில் தான். ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு. அதை ஏற்றுக்கிறீங்கல்ல? ஆமாம், ஏற்றுக்கிறோம். பட் அந்த 6 சத்திரத்தை நீங்கள் கட்டுறது 4 சத்திரத்தை கட்டு 2 சத்திரத்தை நீங்கள் விளையாட்டு ஒன்று விளையாட்டும் ஒன்று நூலகம் பண்ணலாம்ல. இளைஞர்களுக்கு வட சென்னையில் ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விளையாட்டு ஒரு கூடாரம் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே
அதில் வரா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த முறை ஜெயிச்சாருன்னா உங்கள் தொகுதியில் அவர் செய்வார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய பிஸி ஷெடியூலில் தேர்தல் பணிகள் இருக்குது, வேட்பாளராக இருக்கீங்க, அதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளுடைய நேர்காணலுக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.